இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 234 தொகுதிகளிலும் தான் வேட்பாளர் என்று எண்ணி பணி செய்ய வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். அந்த கூட்டத்திலே இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்னென்ன விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார்? விரிவாக பதிவு பண்ணுங்க. 234 தொகுதிகளிலும் மு.க.ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்பதை மனதில் வைத்து திமுக நிர்வாகிகள் தேர்தல் பணி ஆற்றணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். இன்றைக்கு திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துலதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசும்போது தேர்தல் களம் எல்லா வகையிலேயுமே திமுகவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு. எந்த வகையிலையும் சிறு சறுக்கல் கூட இனி வந்துவிடக் கூடாது. திமுக நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை இன்றைக்கு திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. தேர்தல் முடியும் வரை எந்த உட்கட்சி பிரச்சனையும் இருக்கக்கூடாது. தனிப்பட்ட மனோபாவங்கள் திமுகவினுடைய வெற்றியை எப்போதும் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு வழங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல 234 தொகுதிகள் இருக்கு. இதுல நம்ம தொகுதியில நடப்பது தலைவருக்கு தெரியாது போகாது அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. எல்லா தகவலும் திமுக தலைவரான எனக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. எல்லா தொகுதியிலையும் இருக்கக்கூடிய நிலவரங்களை நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக நிர்வாகிகளுக்கு இன்றைக்கு அறிவுறுத்திருக்கிறார். அதே மாதிரி இவரை பிடித்தால் தேர்தலில் சீட்டு கிடைக்கும், அவரை பிடித்தா தேர்தலில் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நிர்வாகிகள் யாருமே யாரையும் நம்பி இருக்க வேண்டாம். தொகுதியில யாருக்கு வாய்ப்பு கொடுத்தால் வெற்றி கிடைக்குமோ, யாருக்கு மக்களிடம் அதிகமான செல்வாக்கு இருக்கிறதோ அந்த வெற்றி வாய்ப்புள்ள நிர்வாகிகளுக்கு தான் திமுக தலைமை வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு அறிவுறுத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. மீண்டும் திமுக ஆட்சி வரும்போது அமைச்சர் பதவி அப்படிங்கிறது சீனியாரிட்டி அடிப்படையில இருக்காது. ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு அதிகமா இருந்ததோ, யார் வெற்றி வாய்ப்பை அதிகமா தேடி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அமைச்சர் பதவி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு இந்த தேர்தலை மையமாக வைத்து திமுக நிர்வாகிகளுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கார். நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தேர்தலில் அதிக வெற்றியை பெற்று தருபவர்களுக்குத்தான் அமைச்சர் பதவி என்ற ஒரு முக்கிய தகவலையும் பதிவு செய்திருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அடுத்த திமுக ஆட்சியில் சீனியாரிட்டி என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம் என்றும் அதிக வெற்றியை தருபவர்களுக்கே அமைச்சர் பதவி என்றும் தெரிவித்திருக்கிறார். பதவியில் உள்ளவர்கள் வெற்றியை உறுதி செய்வதற்காகவே வேட்பாளர்களை தேர்வு செய்பவர்கள் அல்ல என்று தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளை தான் பார்த்துக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த தேர்தலில் புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வழங்கப்படுமா, இதை சீனியர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்த நிலையில் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடமிருந்து வந்திருக்கிறது. மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமே இம்முறை தேர்தலில் போட்டியிட சீட் என்ற ஒரு தகவலையும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே பதிவு செய்திருக்கிறார். வெற்றி வாய்ப்புள்ள உறுதியாய் வெற்றி பெறும் ஆற்றல் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த தேர்தலில் சீட் வழங்கப்படும் என்பதையும் தெள்ள தெளிவாக்கியிருக்கிறார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். தான் மட்டுமின்றி பிறரும் வெற்றி பெற உழைப்பவர்களுக்கு தேர்தலுக்கு பின் பரிசு தேடி வரும் என்ற ஒரு சூசக தகவலையும் பதிவு செய்திருக்கிறார். கட்சியில் யாரையும் எனக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது இல்லை, அனைவருமே நான் அறிந்தவர்கள்தான் என்று தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.